அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. முருங்கைக்கீரை பொரியல், மீன் தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ண போகிறோம். இப்போ கீரை ஆஞ்சி வச்சுருக்கிது. இது தொண்டை மீன். ஒரு 6-7 தொண்டை மீனை ஒரு சட்டியில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன்னு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மீனை அவிச்சுக்கிறேன்னு. இப்போ மீன் நல்லா அவிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீனை பூரா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன்னு. இப்போ எல்லா மீனையும் எடுத்து வச்சாச்சு. நம்ம இந்த தண்ணியில் தான் கீரையை அவிக்க போகிறோம். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. இப்போ மீன் நல்லா ஆறிடுச்சு. முள்ளை பூரா எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா மீனுக்கும் முள்ளை எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ஊற்றி விட்டுக்கிறோன்னு. இப்போ நல்லா ஊற்றியாச்சு. கொஞ்சம் தேங்காய் துருவல்னு வச்சுருக்குது. இப்போ ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2-3 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கிறேன்னு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு. போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம மீனை வச்ச தண்ணி இருக்குதுல்ல, அதை ஊற்றிக்கிறேன்னு. அது கீழே உள்ள மசாலா தேவையில்லை, இருத்தாப்பில் தண்ணியை ஊற்றிக்கிறேன்னு. ஊற்றி ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இப்போ தேவைன்னா உப்பு போட்டுக்கிறலாம், இல்லைன்னா போட தேவையில்லை. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ கீரை எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்கிறேன்னு. அள்ளி வச்சு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன்னு. இந்த தண்ணி எல்லாம் வற்றி வந்துடணும். நல்லா கீரையும் வெந்துடணும். இப்போ நல்லா தண்ணி வற்றி கீரையும் வெந்துருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற மீனை போட்டு 2 கிண்டு கிண்டிக்கிறேன்னு. கிண்டவும் தேங்காய் பூவையும் போட்டுக்கிறேன்னு. தேங்காய் பூவையும் போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்க.